ஹாய் எவர்படி. எத்தனை தலைமுறையானாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நீங்கள் தான் அப்படின்னு சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. படையப்பாவின் வசூல் வேட்டையை பார்த்து மிரண்ட வானத்தை போல ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் புகழாரம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படம் 1999 ஆண்டு வெளியானது எல்லாருக்கும் தெரியும். தலைவருடைய சில்வ ஜூப்ளி ஆண்டு, அதாவது சினிமாவுக்கு 25 ஆண்டுகள் நிறைவேறினது. அந்த தருணத்துல எல்லாருக்கும் தெரியும், தலைவர் 1975 ஆண்டு அபூர்வ ராகம் படத்தின் மூலமா திரையுலகில் ஏற்றாகிறாரு. இப்போ 1999 25 ஆண்டுகள் நிறைவேற்ற இந்த நிலையில தான் படையப்பா படம் வருது. அதாவது தலைவருடைய சில்வர் ஜூப்ளி ஆண்டு. அப்போ வெளியான படையப்பா படமே சில்வர் ஜூப்ளி கொண்டாடிச்சு. இதுதான் தலைவருடைய மேஜிக். எது எப்படியோ இன்னைக்கு தலைவருடைய அந்த வெற்றியை பார்த்து மிரண்டு இருக்காங்க. வானத்தை போல படக்குழு ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. வாழ்த்து மெடலே ஒன்று அவருக்கு, தலைவருக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இது தினத்தந்தியில வந்திருக்கு. ஆமாங்க, 1999 ஆண்டு வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா புருஸ்லி படம் முதல்ல போட்டிருக்காங்க. இவரை போல கூர்மையான பார்வை கொண்ட நம்ம சூப்பர் ஸ்டாரை அப்படி புகழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாக்கி சான் படத்தை போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவரை போல ஆக்ஷன் நகைச்சுவை உணர்வு கொண்ட அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம தலைவரை பத்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு இவரை போன்ற மக்கள் ஈர்ப்பு சக்தி கொண்ட இதெல்லாம் நம்ம தலைவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இவர்கள் வரிசையில் இவரோ தாடி வைத்ததால் கோடி இதயங்களுக்கு சொந்தக்காரர், தாடி எடுத்தால் கோடி இதயங்கள் மட்டுமல்ல கோடி சொந்தக்காரர், இது அதிசயமல்ல உண்மை அப்படின்னு சும்மா திருக்கி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் 20ஆம் ஆண்டு நூற்றாண்டில் சூப்பர் ஸ்டார் மட்டுமல்ல 21ஆம் ஆண்டு நூற்றாண்டிலும் நீங்கள் தான் என வானத்தை போல வாழ்த்தும் ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது யாராவது டவுட் இருந்ததுன்னா தினத்தந்தி பேப்பர் வாங்கி பாருங்க. 1999 வந்திருக்கு. ஓகே நண்பர்களே, இதுதான் தலைவருடைய மேஜிக். இது போல எந்த படத்துக்காவது எந்த நடிகருக்காவது இது போல யாராவது வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னாக்கா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இவங்க மட்டும் இல்லைங்க, உலகமே வாழ்த்திருக்கு. என்ன, நம்ம முருகானந்தம் அப்படின்றவரு நம்மளுடைய சினிமா விமர்சகர், அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நான் படம் பார்க்க போனேன். அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் கொண்ட ஒரு திரையரங்கு தான். நான் காட்சி முடிய போது கிளைமேக்ஸ் ஓடிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேர் அடுத்த ஷோவுக்கு குமிச்சிட்டாங்க. உண்மையிலுமே நாங்க எப்படி வெளியே வந்திருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தாலே இன்னைக்கே தலை சுத்துது. அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க வெளியே வந்தோம். அது மட்டும் இல்லைங்க, முன்னாடிலாம் பாத்தீங்கன்னாக்கா டிக்கெட் புக்கிங் அப்படின்னாக்கா பேப்பர்ல தான் வரும். அப்போ ஏப்ரல் 5ஆம் தேதி பேப்பர்ல வருது, இந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. அப்போ பாத்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங். அப்போ உதயம் தியேட்டர் வாசல்ல இருந்து கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் தூரம் அடுத்த பஸ் ஸ்டாப். அவ்வளவு மக்கள் கூட்டம். இவங்கெல்லாம் நின்று கியூல நின்று டிக்கெட் வாங்கினா அன்னைக்கு டிக்கெட் வாங்க முடியாது. மறுநாள் டிக்கெட்டோ இல்ல மறு வாரத்துடைய டிக்கெட்டோ அப்படிதான் வாங்க முடியும். ஏன்னா அவ்வளோ கியூ நின்று நான் பார்த்து கண் கூட பார்த்தது அப்படின்னு அவர் தெரிவிக்க விட்டுருக்காரு. இதுதாங்க தலைவருடைய அந்த படையப்பா படத்துடைய சாதனை. எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பெரிய டைரக்டர், அவரு எந்த படத்தையும் நான் பார்த்தது இல்லை, அந்த மாரி ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதை பார்த்துதான் நான் டைரக்டரா ஆகணும்னு நினைச்சேன். அதே மாரி ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எப்ப பண்ணுவேன்னு தெரியல. ஆனா அது மாரி பண்ணவே முடியல. படையப்பா படம் தியேட்டர் ஃபுல்லும் ஒரே சவுண்டு, ஒரே கைத்தட்டல், ஒரே விசிலடி. இப்படி ஒரு படத்தை தான் நான் பண்ணணும்னு நினைச்சேன், முடியாம போயிருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரு. இருந்தாலும் இப்போ தெலுங்கு சைடு போனீங்கன்னா அங்க ஞானி என்றவர், அவர் பெரிய நடிகர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இயக்குனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை வச்சு இயக்குனா சப்போஸ் படையப்பா போல ஒரு படம் எடுப்பேன். அந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லா விசில் சத்தம் தான் கேட்கும், கைத்தட்டு தான் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்றது என்னன்னா படையப்பா படம் தான். ஏன் தியேட்டர் உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் இன்னைக்கு சொல்லுவார், இந்த படத்துக்கு வந்த கூட்டம் பாத்தீங்கன்னா வேற எந்த படத்துக்கும் வரல. நீங்க இன்னைக்கு பெரிய 2000 கோடி 3000 கோடி எல்லாம் சொல்றாங்க. வழியா இருக்கட்டும், ட்ரிபிள் ஆரா இருக்கட்டும், கேஜிஎஃப் இருக்கட்டும், இதெல்லாம் எங்க வந்துச்சு? அவ்வளவு கூட்டம் யாரும் வரவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இதுதான் தலைவருடைய அந்த படையப்பா வெற்றிக்கு எல்லாம் சொல்றது. படையப்பா படையப்பா ஒரு மாபெரும் வெற்றி, வரலாற்று சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க.
பாருங்க, இந்த வாரம் முழுவதும் நான் படையப்பை பத்தி தான் போட்டுக்கிட்டே இருக்கேன். புது புது விஷயங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படத்தை நம்ம வானத்தை போல படக்குழு வாழ்த்திருக்காங்க. நீங்க மனமாற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படத்தை பத்தி ஏதாவது சொல்லணும்னா, வாழ்த்துன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதுல ஏதாவது உங்களுக்கு புதிதாக ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.